Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹாய் காய்ஸ், இது பார்த்திங்கன்னா பொங்கல் அன்றைக்கி மார்னிங் தலைக்கு குளிச்சுட்டு தலைமுடியை ஃப்ரீயாக ஒரு கிளிப் மட்டும் போட்டு விட்டுட்டேன். முடி காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் இன்றைக்கி. ஸோ சீக்கிரமாக போயிட்டு வாசலில் கோலம் போட்டுடலான்னு சொல்லிட்டு சும்மா சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ பொங்கல் பாத்திரத்துக்கு எல்லாம் பொட்டுலாம் வச்சு பூலாம் போட்டு அலங்காரம்லாம் பண்ணியாச்சு. தேவையான பொருள் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அரிசி, பருப்பு, வெல்லம், முந்திரி, திராட்சை, தேங்காய் கொஞ்சம் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன். இந்த தடவை நான் பொங்கல் வைக்கும் போதே நினச்சேன், எனக்கு பொங்கல் அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது. கோவிலில் பிரசாதமாக கொடுத்தாலே ஒரு வாய் சாப்பிட்டுட்டு கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். பட் ஆனால் எனக்கு ஒரு சில இடத்துல பண்ணுற பொங்கல் பிடிக்கும். அது எப்படி பார்த்திங்கன்னா திகட்டவும் செய்யாது. அட் த சேம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பருப்பு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நாமளும் அதே மாதிரி இந்த தடவை ட்ரை பண்ணுறோம், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அண்ட் உண்மையை சொல்லணுன்னா இந்த தடவை பொங்கல் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆஃப்டர் மேரேஜ் நான் பண்ண பொங்கல்லே இதுதான் பெஸ்ட்டு பொங்கல்னு சொல்லணும். அந்தளவுக்கு எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நல்லா ஃபுட்டு மாதிரி நிறைய சாப்பிட்டேன். பொங்கல் மாதிரி பிரசாதம் மாதிரி சாப்பிடாமல் நிறையவே சாப்பிட்டேன். அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ப்ரொசீஜர்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பண்ணியாச்சு. பால் நான் சேர்க்கல, ஜஸ்ட்டு அரிசி தண்ணியிலே பொங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ ஒரு வழியாக பொங்கலும் பொங்கிடுச்சு. சர்வேஷாவும் பொங்கல் சாங் பாடிட்டு இருந்தான். கரெக்டாக 10 மினிட்ஸில் ஓரளவுக்கு பருப்பு, அரிசி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறமா வெல்லம் சேர்க்கணும். ஸோ அதனால் நான் வெல்லம் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருந்தேன். எதுக்காகனா அந்த கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக. மண்டை வெல்லமும் மீதி ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இருக்குது இல்லையா, காஃபிக்கு யூஸ் பண்ணுவேன், அது எடுத்து வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஓரளவுக்கு நல்லா குக் ஆகும்போதே ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அது சைட் பை சைட் சிம்மில் வச்சுட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தேங்காவை ஸ்லைஸ் மாதிரி, அதாவது அந்த சீவும் இல்லையா, அதில் துருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டால் எனக்கு பொங்கலில் சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டிருந்தேன். ஸோ நெய்யில் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு வதக்கியாச்சு. எனக்கு நெய் ரொம்ப பிடிக்காது, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துவேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிவிட்டு திராட்சை நல்லா உப்பெல்லாம் ஆனதுக்கப்புறமா அதையும் எடுத்து பொங்கல்லே கொட்டியாச்சு. இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம சிம்மில் வச்சு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நல்லா கைவிடாமல் கலரணுன்னா அடி பிடிக்காமல், அட் த சேம் டைம் பொங்கலும் நல்லா திக்காக வரும். ஹீட்டாக இருக்கும்போது அந்த வெல்லம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆறுனதுக்கப்புறமா கரெக்டான பக்குவத்தில் வந்துடும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா பொங்கல் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கரெக்டாகவும் வந்துருச்சு. அதுவும் பிளேட்டில் போட்டால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே இருந்தது. சரி, சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, எப்படி இருக்கோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஸோ ஃபைனலாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதம்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கே தெரியல நானாக இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா
முடிக்கு வந்து ஒரு சீரம் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அது என்ன சீரம்ங்கிறத ஆல்ரெடி நான் சாட்டர்டே வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு என்னோடய முடி வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டே பை டே என்னால் அந்த ஷைனிங் வந்து ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஹேர் டூ வந்து பண்ணுறோம், ஹேர் கேர் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாவே உங்களோட ஹேர் டெக்ஸ்சரில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுதான் வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை நான் வந்து ரொம்ப நல்லாவே பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு லென்த்துக்கு மேலே ஒரு சிலருக்கு முடி வளராது. அதுக்கு காரணம் நீங்கள் மெயின்டைன் பண்ணாததாக கூட இருக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஹேர் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதனால் சீரம் அப்ளை பண்ணி கோம் பண்ணிக்கிட்டேன். கோம் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரலாக வந்து நான் ஒரு ஹேரை வந்து பின்னல் மாதிரி போட்டுப்பேன், இல்லைன்னா ஒரு கிளிப் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். வீட்டில் வந்து பொங்கல் பண்ணியாச்சு. இப்போ அம்மா வீட்டுக்கு வந்து போகணும். அம்மா வீட்டில் போய்ட்டு அப்பாவுக்குலாம் சாமி கும்பிடுவாங்க, அதுக்காக கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது நைட்டு வந்து டைம் 9:30 சம்திங் இருக்கும். ஸோ ஆட்டோ வந்து கூப்பிட்ருந்தோம், லக்கேஜ்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சர்வேஷா வந்து லைட்லாம் எரிஞ்சிட்ருக்கிறதுனால ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். ஆட்டோ அண்ணாவும் பார்த்திங்கன்னா அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா லைட்ஸுமே ஆன் பண்ணி விட்டாங்க. எனக்கு லிட்ரலி ஒரு செம்மையாக இருந்தது போகிறதுக்கு ட்ரிப்பு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஒரு 10 பக்கமாக நாங்கள் போயிட்டு ஹொசூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு பஸ் தேடும்போது நல்ல வேளை நாங்கள் பொங்கலுக்கு முன்னாடி கிளம்பியிருந்தோன்னா கண்டிப்பாக பஸ்ஸில் சீட்டு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வர முடியாதுன்னு வைங்களேன், அந்தளவுக்கு க்ரௌடாக இருக்கும். பட் ஆனால் நாங்கள் பொங்கல் வச்சுட்டு கிளம்புறதுனால கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். திருவண்ணாமலை பஸ்ஸு, சேலம் பஸ்லாம் வந்து ஒன்று இருந்துச்சு. டக்குன்னு அதில் வந்து ஏறி உட்காந்துட்டு கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் பஸ் எடுத்தாங்க. ஸோ பஸ் எடுத்த உடனே தான் எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அப்பாடா கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த நேரத்துக்குமே நல்ல ஒரு க்ரௌடடாக தான் இருந்தாங்க. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 160 ருபீஸ் சேலம்க்கு. பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போதே மலைக்கோவில் வந்து தெரிஞ்சுது. ஸோ மலைக்கோவிலையும் அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 140 சம்திங்க்கு வந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணோம். ரீச் பண்ண உடனே நல்ல வேலையாக சர்வேஷாவும் முழிச்சிக்கிட்டான். அவனே வந்து வந்துட்டோம், ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருந்தான். அதுக்கப்புறம் அங்கேருந்து ராசிபுரம் பஸ் கிடச்சிது. அந்த டைமுக்கு பஸ் மோஸ்ட்டாக இருக்காது. பட் ஆனால் எங்களுக்கு அந்த பஸ் கிடச்சதுனால நாங்கள் ஒரு வழியாக ராசிபுரம் பஸ் ஏறி வந்துட்டோம். ராசிபுரம் பஸ் ஏறிட்டு அங்கேருந்து கார் வந்து சொல்லியிருந்தோம், வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே எங்கள் பப்பி வந்து அப்படியே குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாள் கழித்து பார்க்கவும். அது வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது, குட்டி வேறு போட்டிருக்கு. அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மார்னிங் வந்து என்னோடய ஸ்கூல் மேட், என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு டிசம்பர் பூ வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பூவில் நிறைய மெமரிஸ் இருக்குது. அது எப்படின்னா, ஸ்கூல் படிக்கும்போது ரெட்டை ஜடை தானே போடுவோம். ஸோ இந்த பூவை வந்து யார் பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக பறித்து பூ கட்டி வச்சுட்டு போவோம் ஸ்கூலுக்கு. அதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஃபி குடிச்சிட்டு பொங்கலுக்கான கோலம்லாம் கொஞ்சம் போட்டிருந்தோம். பெருசாக இந்த தடவை எதுவும் பிளான் பண்ணல, ஜஸ்ட்டு சிம்பிளாக சின்ன சின்ன ரங்கோலிஸ் மட்டும் போட்டிருந்தோம். லாஸ்ட் இயர் பிஃபோர் இயர்லாம் பார்த்திங்கன்னா சூரிய பொங்கல்லாம் வச்சுருந்தோம். அப்போ வந்து இங்கே இருந்தேன். பட் ஆனால் இந்த தடவை நான் ஒரு தடவையும் ஊருக்கு கிளம்பி போகிறதுனால நம்ம வீட்லேயும், அதாவது நம்ம புகுந்த வீட்லேயும் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் இனிமேல் பொங்கல்னால் இங்கே பொங்கல் வச்சு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தான் நம்ம வந்து அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் இந்த தடவை நான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸோ கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு எல்லாருமே குளித்து ரெடி ஆகிட்டோம். இன்றைக்கி வந்து என்னோடய அவுட்ஃபிட் இதுதான். தலைக்கெலாம் குளித்து தலை பின்னல்லாம் வந்து போட்டுட்டேன். சும்மா ஜஸ்ட்டு ஒரு 3/4 பின்னல் தான் வந்து போட்டிருந்தேன். இதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. டிசம்பர் பூ கொடுத்துருந்தாங்களே, அதையும் வந்து வச்சுக்கிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் சாமி கும்பிட்டுட்டேன். அம்மா வீட்டில் வந்து பொங்கல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. தம்பிக்கு புதுசாக கல்யாணம் ஆனதுனால தலைப்பொங்கல் மட்டும் வாசலில் சூரிய பொங்கல் வச்சாங்க. மற்றபடி பொங்கல் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு மாட்டு பொங்கல் அன்றைக்கி நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து சாமி கும்பிடுவாங்க. அந்த வகையில் அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை இவங்களுக்குலாம் வந்து சாமி கும்பிட வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் வந்து குக்கிங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து இனிஷியலாக பொரியல், சாம்பார், இந்த மாதிரி ரசம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். மித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. 1 பை 1 எல்லாம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. அதனால் இந்த தடவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய தம்பி ஒய்ஃபும் தான் வந்து பண்ணோம். இந்த தடவை குக்கிங் மோஸ்ட்டாக நான் பண்ணேன். ஹெல்ப் வந்து தம்பி ஒய்ஃப் பண்ணியிருந்தாங்க. வடை போடலான்னு சொல்லி பருப்பு ரெடி பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் பருப்பு மாற்றி ஊற வச்சுட்டாங்க. சரி, அப்புறம் என்ன யோசிச்சேன்னா, நம்ம இந்த உப்புட்டிலே இன்னொரு டைப் இருக்குல்ல, சுஷியம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், அது போடலான்னு சொல்லிட்டு பருப்பு ரெடி பண்ணியிருந்தோம். பட் ஆனால் அது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை திருப்பி அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணோம். ஹீட் பண்ண உடனே அது நல்லா திக்காயிடுச்சு. திக்கானதுக்கப்புறமா அதையும் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீன்வைல் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வடை
ரெடி பண்ணியிருந்தாங்க. நான் வந்து மோஸ்ட்டாக குட்டி குட்டி போண்டா மாதிரி போடுவேன், அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷேப் முக்கியம் இல்லை, குக்கிங் ஆகிறது தானே முக்கியம். அதனால் நான் அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டேன். அடுத்து வடை பருப்பையும் அரைச்சிட்டு வடையும் ரெடி பண்ணிட்டேன். இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக தான் வந்து சுஷியம் வந்து போட்டிருந்தேன். மோஸ்ட்டாக எப்போவுமே சாமி கும்பிடும்போது அம்மா தான் எல்லாமே பண்ணுவாங்க. நான் தூங்கி எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அம்மா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அம்மாவுக்கு ஏஜ் ஆகுதுன்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. ஏன்னா அவங்களால சில விஷயங்கள் செய்ய முடியல, கடையிலையும் ஒர்க் பண்ணிவிட்டு எங்கேயும் பண்ண முடியல. ஸோ அதனால் நானும் தம்பி ஒய்ஃபும் பண்ணும்போது எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. என்னடா நம்மளும் குக்கிங்கில் போடுறாங்களே, நம்ம நல்லா சமைச்சிடுவோமா, எல்லாருக்கும் பிடிக்குமா, உப்பு இருக்குமா, இனிப்பு இருக்குமா அப்படின்னு ஒரே டவுட்டாகவே இருந்தது. பட் ஃபைனல் ரிசல்ட் என்னென்னா எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்தது. என் தம்பியெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால், சாம்பார் ரசத்துலலாம் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அது போட்டுட்டாங்க. நல்ல வேளை உப்பு அதிகமாக இருந்தால் தானே பிரச்சனை, கம்மியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப அளவாக தான் போட்டிருந்தேன். அதுவுமே கரெக்டாக வந்துருந்துச்சு. ஃபைனலி வந்து இந்த சமையல் டியூட்டி எனக்கு கொடுத்ததை வந்து நான் சிறப்பாகவே பண்ணிட்டேன். அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ தேவையான பொருள் எல்லாமே வந்து பூஜை ரூமுக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. அப்பா, தாத்தா, பாட்டி, அத்தை எல்லாரோடைய ஃபோட்டோஸும் வச்சு பூ வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு 3 இலை போட்டு பொங்கல் வந்து கொஞ்சம் வச்சுருந்தாங்க. பச்சரிசி பொங்கல். அதில் வந்து எப்பவும் போல் பருப்பு சாம்பார், காய்கறி எல்லாம் வச்சு நம்ம செஞ்ச எல்லா பொருளையும் ஒன் பை ஒன்னாக எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நானே பண்ணிவிடுவேன். பட் ஆனால் இந்த தடவை குக் பண்ணதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குதுன்னு சொன்னேன். அதனால் தம்பியை வந்து நானே வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ ஒரு வழியாக எல்லாத்தையுமே இலையில எடுத்து வச்சாச்சு. இனிமேல் தேங்காய் பழம் உடைச்சி அதுக்கப்புறமா ஆரத்தி காமிச்சிட்ருந்தோம். காமிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டோம். கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறமா திருப்பி வந்து கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே ஃபாஸ்டிங்கில் தான் இருந்தோம், இன்க்ளூடிங் சர்வேஷாவும் கூட. ஸோ நல்லபடியாக இந்த தடவையும் அப்பாவுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எங்களுக்கு இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த முறைக்கு கொடுப்பாங்க இல்லையா இலை, அது மாதிரி இலையெல்லாம் எடுத்து மாமா மச்சான் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் வந்து கொடுத்துட்டாங்க. சர்வேஷாவுக்கு வந்து ஒரு பெரிய இலையை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சர்வேஷாவை எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு வந்து பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதுலேயே நிறையா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் வந்து கிளிட்டர் லைட்டு, அந்த டிஸ்கோ லைட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து கறி நாள் இல்லையா, அதனால் தம்பி கடையில் வந்து ஆடு வெட்டுறதுக்காக வந்து எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. மீன்வேல் வந்து நாங்கள் ஷாப்பிங் வந்து போகலான்னு சொல்லிட்டு ராசிபுரம் வரைக்கும் போயிருந்தோம். சர்வேஷாக்கு வந்து அம்மா ஏதாவது டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கூட்டிகிட்டு போய் செக் பண்ணும்போது எல்லா பொம்மையும் விலை அதிகமாக இருக்குதுங்க. இப்போ குழந்தைங்களோட பொம்மை ரேட்டெல்லாம் கேட்டிங்கன்னா நாம் அந்த வயசில் வந்து படிக்கிறதுக்கே அவ்வளோ செலவு பண்ணியிருப்பானு தெரியல, அவ்வளோ விலை இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து நான் எனக்கு புதுசாக ஏதாவது வாங்கி கொடுக்கணும், எப்போ பார்த்தாலும் காரு, பஸ்ஸு இந்த மாதிரி பொம்மைங்களே வாங்கி கொடுத்து, அதுவும் அது ஸ்ட்ராங்காகவும் இருக்க மாட்டேங்குது, ரொம்ப மட்டை பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ நல்லதாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக சரி இதை யூஸ் பண்ணால் இவன் வந்து கொஞ்சம் எந்துவாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பியானோ வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். செலக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 சம்திங் இருக்கும். எதுவுமே ஸ்நாக்ஸ் சாப்பிடவே இல்லையே, ஏதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ராசிபுரமில் வந்து எல்லாமே சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே கறி நாளுங்கிறனால எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மீன்வேல் வர்ற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி பேக்கரின்னு ஒரு பேக்கரி வந்து இருக்குது. ஸோ அங்கேயே வந்து எதாவது சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். அம்மாவும் தம்பி ஒய்ஃபும் வந்துட்டு இது வரைக்கும் பீட்சா இந்த மாதிரிலாம் வந்து டேஸ்ட் பண்ணதில்லைன்னு சொன்னாங்க. மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து ஹொசூரில்
நிறைய இடத்துல வந்து பீட்சா ட்ரை பண்ணணும். அதாவது நம்ம ஃப்ரீ டைமில் எங்கேயா வெளியே போகிறோம், ஒரு ஆனிவர்சரி, பர்த்டே அப்படின்னா ட்ரீட் கொடுக்கணும்னு கேட்போம் இல்லையா? அப்போ வந்து எந்த இடத்துல நல்லாயிருக்கும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒசூர் வந்து எங்களுக்கு புதுசு தான், 10 இயர்ஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் வெளியே போய் அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகலை அப்படிங்கிறதுனால எங்கே நல்லாயிருக்கும்னு எங்களுக்கு தெரியாது. அப்படி நான் செக் பண்ணி ஃபைனலாக செலக்ட் பண்ண ஒரு 2-3 ஸ்பாட் இருக்குது. பிரியாணிக்குனா இந்த கடை தான்ப்பா, சிக்கன்னா இந்த கடை தான், பர்கர்னால் இந்த கடை தான், மோமோஸ்னால் இந்த கடை தான், அதே மாதிரி பீட்சாக்குனா டாமினோஸ் தான் அப்படின்னு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வந்து அங்கே சூப்பராக இருக்கும் டாமினோஸில். டாமினோஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்துலையுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. கேஎஃப்சிலையும் சிக்கன் சாப்பிட்டோம், எனக்கு சுத்தமாக பிடிக்கல. விலை மட்டும் ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி, இவங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஒசூருக்கு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ண வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே கேட்டதுனால இங்கே இந்த ஷாப்லேயே வந்து வாங்கி கொடுத்தேன். பட் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா அந்தளவுக்கு நல்லாவே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். 100க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க அப்படின்னா ஒரு 40 அவ்வளோதான் கொடுப்பேன். 60% வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டே இல்லை. அண்ட் ப்ரெட்டும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, அது வந்து ஒரு மாதிரி அஜீரணமாக ஆயிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச், அதுவும் சிக்கன் சாண்ட்விச் தான் சொல்லியிருந்தோம். ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இது வந்து ஒரு 50 to 60 மார்க்ஸ் வந்து கொடுக்கலாம், அந்தளவுக்கு நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் வந்து வாங்கியிருந்தோம். மோமோஸு சேம் சிக்கன் ஃப்ளேவரில் தான் வந்து வாங்கியிருந்தோம். மோமோஸ் வந்து ரெடிமேடுங்கிறதுனால எல்லா இடத்துலையும் ஒரே ஃப்ளேவர் தான் இருந்தது, அது ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கு வந்து நான் 90 மார்க்ஸ் வந்து கொடுப்பேன். அண்ட் மேகி, எக் மேகி நூடுல்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து மோஸ்ட்டாக வெளியெல்லாம் பண்ணும்போது அந்தளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போட மாட்டாங்க. பட் ஆனால் இங்கே போட்டிருந்தாங்க, இது ரொம்பவே நல்லா இருந்தது. இதுக்கும் வந்து 90 மார்க்ஸ் தாராளமாக கொடுக்கலாம். என்னோடய அம்மா சொல்லியிருந்தாங்க, அந்த பீட்சா வாங்கி சாப்பிட்டதுக்கு ஆளுக்கு ஒரு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு கூட போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரே ஃபன்னியாக போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக பில் பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே சர்வீஸாக பியானோ எடுத்து விளையாட வந்துச்சு. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் டே வந்து கரிநாள். ஸோ அதுக்காக கசாப்பு கடைக்கு எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த தடவை கரிநாளுக்கு வந்து ஏகப்பட்ட டிஷ் வந்து சாப்பிட்டோம். அது என்னென்ன ஏதுங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு கரிநாள் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இது லேட் தான், ஏன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. பட் இந்த ஒரு தடவை மன்னிச்சிக்கோங்க. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ பக்கம் மறந்துடுறேன். தென் திஸ் இஸ் லாங் ஹேர் பிரின்சஸ் இல்லா. See you on next video. Thank you. Bye bye.